இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கிராண்ட் சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சகோதரன் அமைப்பில் உள்ள திருநங்கைகளுக்கு நலத்திட்ட உதவியாக 5 கிலோ அரிசி, போர்வை மற்றும் துண்டு வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கிராண்ட் சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சகோதரன் அமைப்பில் உள்ள திருநங்கைகளுக்கு நலத்திட்ட உதவியாக 5 கிலோ அரிசி, போர்வை மற்றும் துண்டு வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சிக்கு சகோதரன் அமைப்பின் நிறுவனர் சீத்தல் நாயக் வரவேற்புரை வழங்கினார். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கிராண்ட் தலைவர் ரமேஷ் தலைமை தாங்கினார். செயலாளர் ராஜேந்திரன், பொருளாளர் தியாகராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஜோசப் சுரேஷ்குமார், இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி ஆகியோர் கலந்து கொண்டு திருநங்கை சகோதரிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து நலத்திட்ட உதவியாக 5 கிலோ அரிசி, போர்வை மற்றும் துண்டு வழங்கினர். 100க்கும் மேற்பட்ட திருநங்கை சகோதரிக்கு நலத்திட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ரோட்டரி நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மூடி கிடக்கும் கூட்டுறவு சக்கர ஆலையை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறையில் காலியாக இருந்த இளநிலை கூட்டுறவு ஆய்வாளர் பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டு தகுதி அடிப்படையில் நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 31 நபர்களுக்கு பணியாணை வழங்கும் விழா புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு இளநிலை கூட்டுறவு ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பான்லே நிறுவனத்தின் பணியின் பொழுது உயிரிழந்த ஊழியர்களுக்கு வாரிசுதாரர்களான 6 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலைக்கான பணி ஆணைகளை வழங்கிய அவர், தொடர்ந்து புதுச்சேரி மாநில கூட்டுறவு வங்கி கிளைகளின் மூலம் 6 மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்த 70 மகளிருக்கு ரூபாய் 83.50 லட்சம் அளவில் கடன் உதவியும், சிறந்த வங்கி கிளைகளுக்கு விருதுகளையும் வழங்கி சிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பான்லே நிறுவனத்தின் மூலம் கோடை காலத்தை கருத்தில் கொண்டு 2 புதிய ஐஸ்கிரீம் வகைகளை அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, கூட்டுறவுத்துறையில் பல ஆண்டுகளாக பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளதாகவும் தற்பொழுது ஊழியர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற சமயத்தில் கூட்டுறவு அமைப்புகள் நலிந்து போயிருந்தன. இப்பொழுது ஓரளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. கூட்டுறவு நிறுவனம் பெற்ற கடன்களை திருப்ப செலுத்த முடியாததால் கூட்டுறவு வங்கிகளும் நலிவடைந்தன. கூட்டுறவு நிறுவனங்களை நஷ்டத்தில் இருந்து மீட்டு இயக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். கூட்டுறவு நிறுவனங்களில் பணி செய்யும் ஊழியர்கள் தங்களை அரசு ஊழியராக நினைத்து கொண்டு செயல்படக்கூடாது. அவர்கள் பணியாற்றும் நிறுவனத்தை தனது சொந்த நிறுவனமாக கருதி கடும் உழைப்பை கொடுக்க வேண்டும். நிர்வாக சீர்கேடு என்ற அதிகாரியே குற்றஞ்சாடி கொண்டிருக்க கூடாது. நிறுவனங்கள் லாபத்தில் இயக்கினால் பணி நிரந்தரம், சம்பள உயர்வு எல்லாம் தானாக வந்துவிடும் என்று கூறினார். மேலும் நமது மாநிலத்தின் பால் தேவை நாள் ஒன்றுக்கு 1 லட்சம் லிட்டராக உள்ள நிலையில் 55,000 லிட்டர் தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. எனவே பால் உற்பத்தியில் கவனம் செலுத்த வேண்டும். மூடி கிடக்கும் லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை, திருபுவனை கூட்டுறவு நூற்பாலை ஆகியவற்றை மீண்டும் இயக்கினால் ஏராளமான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். எனவே இவற்றை தனியார் பங்களிப்புடன் இயக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என்று பேசினார். அங்கே பணி செய்கிற நபர்களுக்கு, பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும், பணி நிர்ணயம் செய்யப்படும், நல்ல சம்பளம் உயர்த்தி கொடுக்கப்படும். இப்போ பாலினம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேருந்து பெறுகின்ற அளவுக்கு வந்து கொண்டு இருக்கின்றது. அதே சமயத்தில் நம்ம பால் உற்பத்தி என்பது குறைவாக இருந்து கொண்டு பார்க்கணும். பால் உற்பத்தி வெளில இருந்தால் நிறைய பால் வாங்க வேண்டிய கட்டாயம். நம்ம தேவைப்படுற 1 லட்சம் லிட்டர்னா நமக்கு 40-50 நம்மகிட்ட இல்லை உற்பத்தி. பால் உற்பத்தி இல்லை பூச்சியில். அப்போ பால் உற்பத்தியை பெருக்குவதில் நாம் இருந்த கவனம் செலுத்தணும். கறவை மாடு வாங்கி கொடுக்கணும். அந்த சங்கம் மூலமாக கிராமங்களில் கறவை மாடுகளை வாங்கி கொடுத்து அதுவும் பால் உற்பத்தி தான் பெருக்க வேண்டும். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர்.
புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலும் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடும் என்று அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தமிழகத்திலிருந்து ஏராளமானோர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்து கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணையும் விழா கிருஷ்ணா நகரில் நேற்று இரவு நடைபெற்றது. காமராஜர் நகர் தொகுதியை சேர்ந்த கார்த்திக், நெல்லித்தோப்பு தொகுதி செயலாளர் சவுந்தர், மங்களம் தொகுதி திவாகர், லாம்பட், சரவணன் நகர் சின்ன சக்திவேல் தலைமையில் ஏராளமான இளைஞர்கள் தங்களை என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைத்து கொண்டனர். தொடர்ந்து டாக்டர் நாராயணசாமிக்கு பொன்னாடை அணிவித்தும் மாலை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ரொட்டி பால் ஊழியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் பள்ளியில் துப்புரவு பணிகளையும் செய்து வருகின்றனர். குறைந்த ஊதியத்தில் இவர்கள் பணிபுரிந்து வருவதால் கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரின் பொழுது இவர்களுக்கு 18,000 சம்பளம் உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். ஆனால் இதுவரை உயர்த்திய சம்பளத்தை வழங்காததால் தங்களுக்கும் முதல்வர் அறிவித்த குறைந்தபட்ச சம்பளம் 18,000 உடனே வழங்க வேண்டும் என பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இருப்பினும் இதற்கான அரசாணையை அரசாங்கம் வெளியிடாமல் உள்ளது. ஆகையால் நேற்று மாலை அனைத்து ஊழியர்களும் தங்களுக்கு உயர்த்தி அறிவித்த சம்பளம் உயர்வை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கல்வித்துறை அலுவலகம் முன்பு அமர்ந்து முற்றுகையிட்டனர், போராட்டம் நடத்தினர். போராட்டத்திற்கு ரொட்டிப்பால் ஊழியர்கள் சங்க ஒருங்கிணைப்பாளர் மாறன் தலைமை தாங்கினார். இதில் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். அவர்கள் கல்வித்துறைக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இது பற்றிய தகவல் அறிந்த உருளையன்பேட்டை போலீசார் அங்கு விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது அதிகாரிகள் யாரும் அலுவலகத்தில் இல்லாததால் ஊழியர்கள் அனைவரும் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். மேலும் உயர்த்திய சம்பளத்தை வழங்கும் வரை தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவர்கள் அறிவித்துள்ளனர். அதன்படி காலையில் பள்ளிக்கு சென்று பால் காய்ச்சி மாணவர்களுக்கு கொடுத்துவிட்டு பிறகு காலை 10 மணி முதல் தொடர் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர். இதனால் பள்ளிகளில் துப்புரவு பணிகள் முற்றிலும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அண்ணா சிலை அருகே பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் மற்றும் தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் அனைத்து சமுதாய மக்களுக்கும் தாய் வழியில் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும், சட்டமன்றத்தில் இதற்கான அரசாணை வெளியிடப்பட வேண்டும், அரசியல் அமைப்பு சட்டப்படி ஆண் பெண் சமத்துவத்தை நிலைநிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருமாள், இனாமுலாசன், முருகானந்தம், அருள் ஒளி, நித்யானந்தம், காயத்ரி, ஸ்ரீகாந்த், மோகன், மகேந்திரன், சம்சுதீன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி அமைப்பு மற்றும் இயக்கங்களை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். இதற்கான ஏற்பாடுகளை தந்தை பெரியார் திராவிட கழக இளங்கோவன் செய்திருந்தார். புதுச்சேரி லிட்டில் ஜீனியஸ் பள்ளியின் 16ஆம் ஆண்டு விழா வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கண்காணிப்பாளர் செல்வம் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி லிட்டில் ஜீனியஸ் பள்ளியின் 16ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி 45 ரோடு விரிவாக்கத்தில் உள்ள லிட்டில் ஜீனியஸ் பள்ளி மற்றும் வில்லியனூர் உருவையாறு ரோடு மூகாம்பிகை நகரில் உள்ள லிட்டில் ஜீனியஸ் பள்ளியின் ஆண்டு விழா நவினான் திருமண நிலையத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் மாணவ மாணவியர்களின் நடன நிகழ்ச்சிகள், பேச்சு போட்டி நிகழ்ச்சிகள், அபாக்கஸ் மாணவ மாணவியர்களின் கணித திறமை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவில் சிறப்பு விருந்தினராக போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வம் கலந்து கொண்டு குழந்தை வளர்ப்பு பற்றி பெற்றோர்களுக்கு சிறப்பான கருத்துக்களை வழங்கினார். மேலும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு வாழ்த்து மடல் வழங்கி நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் வனஜா சிவகுமார், பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டு ஆண்டு விழாவை சிறப்பித்தனர்.
ரெட்டியார்பாளையம் மரியாள் நகரில் உள்ள அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி ஆலய பரிவார சன்னதி ஸ்ரீ ஆண்டாள் மற்றும் ஸ்ரீ பன்னிரு ஆழ்வார்களின் அஷ்டபந்தன மகா சம்பிரோசன விழா நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் மரியல் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி ஆலயம் பரிவார சன்னதி ஸ்ரீ ஆண்டாள் மற்றும் பன்னிரு ஆழ்வார்களின் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா சம்பிரோஸ் நவ விழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. நேற்று அனுக்ஷய மகா சங்கல்பம், கும்ப அலங்காரம் உள்ளிட்ட ஹோமங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து இன்று கும்ப ஆராதனம், ஹோமம், யாத்ராதானம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோபுர விமானம் மற்றும் ஸ்ரீ ஆண்டாள் ஆழ்வார்கள் மூலவர்கள் பிரசோனம், தீபாராதனை மற்றும் தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை மரியாள் நகர் ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமார் பிறந்தநாள் விழா தேங்காய்திட்டில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முதன்மை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி மாநில பொதுச் செயலாளர் சங்கர், அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஐயப்பன், முத்தியால்பேட்டை வட்டார காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன், புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மாநில விவசாய அணி தலைவர் அக்ரி முருகன், மாநில பொதுக்குழு உறுப்பினர், மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமார், மூத்த ஆலோசனை குழு உறுப்பினர் வாசு வெங்கடாச்சலம், மாநில சிறப்பு அழைப்பாளர் பாப்புலர் பாஸ்கர், செய்தி தொடர்பாளர் செல்வ மணிகண்டன், அரியாங்குப்பம் மகிழா காங்கிரஸ் தலைவி மகேஸ்வரி, தேங்காய்திட்டு கிராம காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சிவாஜி சங்கர், மாவட்ட செயலாளர் ராஜரத்தினம் நாகராஜ், தேங்காய்திட்டு கிராம காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் ரவி, கௌரவ தலைவர் ஸ்ரீனிவாசன், மனோகர், முத்துராமன், அசோக், முருகதாஸ், மஞ்சினி, வட்டார செயலாளர் அன்பரசன், சிவபிரகாசம், புஷ்பராஜ், பரசுராமன், வெள்ளையதேவன், அரங்கநாதன், திருமுருகன், அருள், கணேஷ், விமல்ராஜ், முருங்கம்பாக்கம் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பார்த்திபன், நாராயணன் மற்றும் திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வில்லியனூரில் இயங்கி வரும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டதாக வாடிக்கையாளர்கள் வங்கி கிளை மேலாளரிடம் முறையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் பகுதியில் இயங்கி வரும் அரசு வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் தங்கள் வங்கி கணக்கை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் கணக்கு வைத்து வருகின்றனர். இதில் குறிப்பாக வில்லியனூர் வங்கியில் கணக்கு வைத்திருக்கும் சுமார் 50க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்கில் இருந்து ஒவ்வொரு வங்கி கணக்கில் இருந்தும் குறைந்தபட்சம் 3000 மற்றும் 7000, 2000 என வங்கி கணக்கில் இருந்து ஆட்டோமேட்டிக் டெபிட் மூலமாக பணம் எடுக்கப்பட்டதை கண்டறிந்த வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்து வங்கியின் மேலாளரிடம் முறையிட்டனர். மேலும் எதற்காக வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டது என்பதை மேலாளரிடம் கேட்டபொழுது, எங்களுக்கு எதுவும் தெரியாது, இது சம்பந்தமாக தாங்கள் அஞ்சல் மூலமாக தலைமை வங்கி அலுவலகத்திற்கு அனுப்பி உள்ளதாகவும் கூறினர். மேலும் வாடிக்கையாளர்கள் கூறுகையில், வங்கி கணக்கில் இருந்து எந்த ஒரு முன் அறிவிப்புமின்றி வங்கி கணக்கில் இணைக்கப்பட்டுள்ள தொடர்பு எண்ணுக்கு குறுஞ்செய்தி எதுவும் வரவில்லை என்று கூறினர். இதுபோன்ற சூழலில் வாடிக்கையாளர்களாகிய நாங்கள் வங்கி கணக்கின் மூலம் செலுத்த வேண்டிய தவணை தொகைக்கு
குறைவாக பணம் இருந்தால் எங்களின் தவணை தொகையானது செலுத்தப்படாமல் அதற்கு செக் பவுன்ஸ் என்ற பெயரில் கூடுதலாக வட்டி செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் எனவும் வாடிக்கையாளர்கள் வங்கி அதிகாரியிடம் முறையிட்டனர். இதனையடுத்து வாடிக்கையாளர்கள் தங்களின் வங்கி கணக்கை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி கணக்கை முடித்துக் கொள்வதாகவும் மேலும் வங்கி கணக்கில் இருந்து பணம் திருட்டு போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளதாகவும் மேலும் பணத்தை செலுத்த வந்த வாடிக்கையாளர்கள் தங்களின் வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுத்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் பணத்தை வங்கியில் செலுத்தாமையிலேயே திரும்பி சென்று விட்டனர். இதனையடுத்து வங்கி கணக்கில் இருந்து ஆட்டோமேட்டிக் டெபிட் மூலமாக பணம் எடுக்கப்பட்டதால் வங்கியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஒதியம்பட்டு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் சங்கராபரணி நதிக்கரையின் வடபுறம் அமைய பெற்றுள்ள திருக்காசி சேத்திரம் என்று அழைக்கப்படும் காசியினும் வீசமிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்வை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் மூலவர் காசி விஸ்வநாதருக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம், விபூதி உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. தீபாராதனைகளும் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அமைய பெற்றுள்ள கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் கலசாபிஷேகம் செய்யப்பட்டு கொடி ஏற்றப்பட்டு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உற்சவமூர்த்திக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தீபாராதனைகளும் காண்பிக்கப்பட்டு ஆலய பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் எதிர்வரும் 12ஆம் தேதி சங்கராபரணி நதிக்கரையில் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி, விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். பூர்ணாங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை பிரம்மோற்சவ விழாவின் 6ஆம் நாள் உற்சவம் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் பூரணாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை பிரம்மோற்சவ விழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் நேற்று 5ஆம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. தீபாராதனைகளும் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு மின் அலங்காரத்தில் புஷ்பக விமானத்தில் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், காங்கிரஸ் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, வாழ்முனி, செல்வம், சிவராமன், கவிக்குமார், அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதம், புருஷோத்தமன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் நிகழ்ச்சியில் விழா குழுவினர் சார்பில் விருந்தினர்களுக்கு மாலை மரியாதை செய்து சிறப்பித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை சான்றோர் குல மரபினர், உபயதாரர்கள், ஆலய தனி அதிகாரி பாஸ்கர் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். திருபுவனை பகுதியில் 3 மாத காலமாக ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து துப்புரவு பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருபுவனை கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட திருபுவனை தொகுதியில் பணியாற்றி வரும் துப்புரவு பணியாளர்களுக்கு கடந்த 3 மாத காலமாக ஊதியம் வழங்கப்படாமல் இருந்துள்ளது. இதனை கண்டித்து திருபுவனை பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர். இந்நிலையில் இதனை அறிந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா போராட்டத்தில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டு ஓரிரு நாட்களுக்குள் சம்பளம் வழங்குமாறு வலியுறுத்தியதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்கள் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.